கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடவுள்தான் நம்முடைய எல்லாமாய் இருக்கிறார். அவர்தான் நம்மை நடத்துகிறார். ஆகவே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். எத்தனை பேர் அதை உணர்ந்து ஆமான்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நாம் உண்மையுள்ள இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய கற்பனைகளை, மனுஷர்களுடைய கற்பனைகளை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட மக்களை பார்க்கிலும் ஸ்தோத்திரம், நாமே பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்பொழுதெல்லாம் தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சவியமாய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறது. ஆகவே இங்கே நாம் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதைவிட பல மடங்கு உண்மை கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த தேவ பிரசன்னத்திற்காய் கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். தொடர்ந்து நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. கரங்களை தட்டி இந்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நான் போன வாரமே சொன்னேன், கவனிங்க. இப்போ உதாரணமாக நான் மோசேயோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னால் நல்லா கைத்தட்டுவோம் நம்ம. அப்படி தானே? நீ மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு சொன்னால் ஐயா நல்ல வசனம்பா, நல்லா கையை தட்டுவோம். கர்த்தரை நம்புகிற நீ செழிப்பாய் அப்படின்னா ரொம்ப கையை தட்டுவோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உனக்கு கூடாரத்தை அணுகாதுன்னா நல்ல கைத்தட்டு. ஐயோ ஆண்டவரே இந்த வார்த்தை பலிக்கணும். ஆனால் இங்கே ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு கட்டளையை கர்த்தர் சொல்லுகிறார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சரிங்களா? ஆமென். ஆகவே கவனிங்க, இது 4வது தடவை இதை தியானம் பண்ணுவதற்கு. கவனிங்க, கடந்த 1ஆம் தேதி காலையில் அந்த வார்த்தையை நாம் தியானம் பண்ணோம். மாத்திரமல்ல 10 மணிக்கு உபவாச ஜபத்தில் அந்த வார்த்தையை தியானம் பண்ணோம். போன வெள்ளிக்கிழமை இதே வார்த்தையை நாம் தியானம் பண்ணோம். இப்பொழுதும் இதே வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். வருகிற நாளிலும், ஏன்னா அவ்வளோ செய்திகள் இதில் இருக்கிறது. எந்த வார்த்தையில்? இந்த வார்த்தையில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்திலே படித்ததை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். ஆபிரகாம் 99 வயதாய் இருக்கும் பொழுது பேரண்டங்களை படைத்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இறைவன் வந்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா அங்கே தம்முடைய அடையாளத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார், தம்முடைய குணாதிசயத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே நீ எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை, சோர்ந்து போகவில்லை. உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஆக நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அங்கே கவனிங்கள், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உன் வாழ்க்கை எனக்கு முன்பாக இருக்க வேண்டும். எந்த மனிதன் பார்க்கிறானோ பார்க்கலையோ, ஆனால் நான் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்கள் எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அங்கே ஒரு அழைப்பு, அங்கு மாத்திரமல்ல ஒரு எதிர்பார்ப்பு, நீ என் மகன் உத்தமனாய் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகம் உனக்குள் வரக்கூடாது. நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக போகிறாய். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று சொல்லி, அங்கே கவனிங்கள், இப்படி நீ இருக்கும் பொழுது நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஒரு நிபந்தனையான அந்த காரியத்தை சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்து அப்படி வாழ்ந்தபடினால தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினார். மாத்திரமல்ல, சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை பெற்றெடுக்கும்படிக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் உதவி செய்தார்.
அந்த தெய்வம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்காக ஜீவனை கொடுக்கவில்லை, நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? சரிங்களா? அப்போ கவனிங்க, தேவனுடைய நிபந்தனைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அவராலே நம்முடைய வாழ்வு செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை அடைவோம். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் நன்மையை செய்வார். வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு பாதுகாப்பு கர்த்தரே. வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். உத்தமுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படிக்கு செய்வார். உத்தமனை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. மாத்தமல்ல, உத்தமனாய் இங்கே ஜீவிக்கும் பொழுதுதான் மறுமையில தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறுவோம் என்றும் வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. ஒரு கம்பெனியில அந்த கம்பெனியை நடத்துகிற ஒரு முதலாளி அல்லது மேனேஜிங் டைரக்டர் என்று சொல்லப்படுகிற எம்டி இருந்தார். அவருக்கு குழந்தையே இல்லை. இப்பொழுது அவர் வயதாகி போய் அந்த கம்பெனியை இன்னொரு உண்மையும் உத்தமுடைய ஒரு மனுஷங்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். அவருக்கு கீழே அதிகாரம் உள்ள வேலை செய்கிற மக்களும் இருந்தார்கள். குறிப்பாக 4 உயர் அதிகாரிகள் இருந்தார்கள் அவருக்கு கீழே. 4 பேரும் திறமையுள்ளவர்கள் தான். ஆனால் யாருக்கு கொடுப்பது? அங்கே ஒரு சோதனையை வைக்க விரும்புகிறார். இந்த 4 பேரையும் கூப்பிட்டு, உங்களில் ஒருவரை எனக்கு அடுத்ததாக ஒரு எம்டியாக நான் தேர்வு செய்ய விரும்புகிறேன். எந்த தரிசனத்தோடு கூட, எந்த லட்சியங்களோடு கூட, கனவோடு கூட இந்த கம்பெனியை தொடங்கினேனோ அந்த லட்சியத்தை நோக்கி இந்த கம்பெனி தொடர்ந்து போக வேண்டும், இந்த கம்பெனி இயங்க வேண்டும். ஆகவே உங்கள் 4 பேரில் நான் ஒருவரை தெரிந்து கொள்ளப் போகிறேன். ஆகவே உங்களுக்காக நான் ஒரு பரீட்சை வைக்க போகிறேன். அதில் ஜெயிக்கிறவருக்கு என்னுடைய போஸ்டிங்கை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி 4 மண்ணு நிரம்பிய மண் தொட்டி, இந்த பூத்தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மண்ணை கொட்டி கொண்டு வந்து 4 தொட்டியையும் 4 பேர்கிட்ட அந்த எம்டி கொடுக்கிறார். மாத்திரமல்ல, எல்லார் கரத்திலும் ஒரு கைப்பிடி விதையை கொடுக்கிறார். விதையை கொடுத்து, உங்களுக்கு 3 மாதம் டைம், இந்த 3 மாதத்தில் இந்த விதை என்ன ஆகும்னா அப்படியே செடி என்ன ஆகும், அப்படியே இது பூ பூத்து, அதாவது இந்த செடி வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு பிற்பாடு கொண்டு வந்து கொடுத்தால் போதும். ஆகவே இதை ஒழுங்காய் பராமரியுங்கள், இதுக்கு மருந்து போடுங்கள், அப்பப்போ இதுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்கள், இதை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்து இது நல்லா பூத்து குலுங்கும் பொழுது என்னிடம் யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய எம்டி போஸ்டிங்கை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கவனிங்க, 4 பேரும் வாங்கி கொண்டு போனார்கள். 1 மாதம் ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த கம்பெனியின் முதலாளி சொல்லுகிறார், அந்த உயர் அதிகாரிகள் 4 பேரை கூப்பிட்டு, நான் கொடுத்தேனே அந்த செடி எப்படி இருக்கிறது? நன்றாய் இப்பொழுது செடி வளர்ந்து கொண்டிருக்கிறது எஜமானரே அப்படின்னு சொன்னோடனே, ஓகே நான் பார்க்கலாமா, கொண்டு வருகிறீர்களா அப்படின்னோடனே கொண்டு வரார்கள். ஒரு 3 பேருடைய அந்த தொட்டியில் நல்ல செடி பூத்து, நல்ல செடி காய்ச்சி செடி வளர்ந்து இருக்கிறது. பார்த்து குட், நல்லா இருக்கிறது. இன்னொருத்தனுடைய மண் தொட்டி அப்படியே இருக்குது. அவன் பரிதாபமாய் ஒரு தோல்வியான முகத்தில், ஏன்பா உன்னுடைய, ஐயா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நான் மருந்துலாம் போடுறேன், ஆனாலும் என்னன்னு தெரியலையா. சரி சரி ஓகே, இந்த வாட்டியாவது நீ சரி பண்ணு, இந்த வாட்டியாவது பத்திரமா பார்த்துக்கோ, கவனமாக இருக்கணும், சரியா அப்படின்னோடனே ஓகேன்னு போகிறான். அவன் எவ்வளோ முயற்சி செய்கிறான். யார்? அந்த பூத்து குலுங்கவே இல்லை அவனுடைய அந்த மண் தொட்டி. அவன் மருந்து போடுறான், தண்ணி ஊற்றுறான். கவனிங்க, அடுத்த மாதம் வருகிறது, கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது கவனிங்க, வந்தா இன்னும் அதிகமாக வளர்ந்து இருக்கிறது 3 பேருடையது. இவன் சுத்தமாக அதில் ஒரு செடியை அப்படியே மண்ணோடு அப்படியே மண் தொட்டியாக இருக்குது. மறுபடியும் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார்.
3வது மாதத்திலே கொண்டு வரும் பொழுது உங்களில் ஒருவர் எம்டியாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி 3வது மாதம் வந்து விட்டது. 3 பேர் கொண்டு வந்தார்கள். கவனிங்க, அதில் கவனிங்க, அழகான ரோஜா பூக்கள் அப்படியே வளர்ந்து அழகாய் காட்சி கொடுக்கிறது. அழகாய் காட்சி கொடுக்கிறது. 4வது நபரது பார்க்கும்போது அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டான். ஐயா, என்னால் முயற்சி செய்தேன், ஆனால் இது வளரவில்லை, என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னான். மற்ற 3 பேருக்கும் சந்தோஷம். அப்படியே அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தரை தெரிந்து கொள்ள போகிறார் எம்டி. அப்போது திடீரென்று எம்டி சொன்னாராம், இந்த தோல்வியோடு கூட வந்திருக்கிறான்னு பார்த்தியா, அந்த பூ தொட்டி எதுவும் அந்த மண்ணு தொட்டியில் ஒரு பூ கூட இல்லாமல் காய்க்கவே இல்லை பார்த்தியா, இவனே எனக்கு அடுத்தது எம்டி போஸ்டிங்கில் உட்காந்து இந்த கம்பெனியை நிர்வகிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே 3 பேர் முகமும் வெளிரி போச்சான். எஜமானனே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அவர் சொன்னாரா, நீங்கள் உண்மையா இல்லை, உத்தமமாய் இல்லை, நீங்கள் போலியானவர்கள், திறமை இருந்தும் நீங்கள் போலியானவர்கள். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்கள் பாதுகாத்து பராமரித்து தண்ணி ஊற்றி மருந்து போட்டு இப்படி கொண்டு வந்து காமிச்சிருக்கிறோம். என்னையா நீங்க இப்படி பேசுறீங்களே, வாயை மூடுங்கள் அப்படின்னு சொன்னாராம். வாயை மூடுங்கள், நான் உங்கள் 4 பேருக்கு கொடுத்த அத்தனை விதையும் செத்து போன விதை. அல்லேலூயா. 4 பேருக்கும் கொடுத்த விதை செத்து போன விதை. இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு மனமாகி அவங்க ஒரு கவனிங்க காரியத்தில் ஒரு மனப்பட்டாங்க. ஏய், நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணோம், எம்டி ஆயிடும். அந்த 4வது ஆளை என்ன பண்ணக்கூடாது, எம்டி ஆயிடு ஒரு நாள் விடக்கூடாது. ஆகவே நாம் இதே மாதிரி விதை உள்ள காரியங்களை போய் வளர்ற அந்த செடிகள்லாம் ஒவ்வொரு மாதமும் அந்த முதலாளி சொல்லும் பொழுது எத்தாந்து நம்ம காமிச்சு என்ன பண்ணோம், எப்படியாவது எஜமான்கிட்ட நம்ம 3 பேரில் ஒருத்தர் எஜமான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பொய்யான காரியங்களை செய்கிறார்கள், நேர்மையற்ற காரியங்களை செய்கிறார்கள். அந்த ஒருவனும் எம்டி போஸ்ட் எனக்கு வரலன்னா கூட பரவாயில்லை, நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன், என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்தேன், ஆனால் நான் தோல்வி அடைந்து விட்டேன், எஜமானனே என்னை மன்னியன்னு சொன்ன பொழுது, இல்லை, நீ உண்மையாய் செய்தாய், நீ உத்தமன். ஆமென். நான் கொடுத்த விதை எப்படி வளர முடியும்? அது செத்து போன விதை. ஆனால் இவங்க 3 பேர் ஃப்ராடு தானம் பண்ணியிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிகாரத்துக்காக, உயர் பதவிக்காக என்னையே ஏமாத்தி இருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம் தான், கதை தான். ஆனால் அது மாதிரி தான் நம்முடைய பரம எஜமான். ஆமென். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களில் இதை போலவே நம்முடைய ஆண்டவர் மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஆசாவுக்கு இப்படி சொல்லுகிறான், இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீரே, ஆரம்பத்தில் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின பொழுது உமக்கு எதிராக எத்தியோப்பியர் 10 லட்சம் பேர் வந்த பொழுது அப்பொழுது கர்த்தரை சார்ந்து கொண்டீர். ஆனால் இப்பொழுது கால்களிலே வந்த நோவுக்காக நீர் கர்த்தரை தேடவில்லை, பரிகாரியை தேடினாய். ஆகவே இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும். மதி இல்லாதவராய் நடந்து கொண்டீர். இந்த விஷயத்தில் நீர் உத்தமமாய் தேவனை பின்பற்றவில்லை, நீர் மாத்திரம் உத்தமமாய் நடந்து கொண்டிருப்பீரானால் தேவனுடைய வல்லமை உன்னை பாதுகாத்திருக்கும், தேவனுடைய வல்லமை உன்னை சுகமாக்கி இருக்கும், தேவ வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விளங்க பண்ணி இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்மையும் உத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு மனிதன் தான் யோபு. யோபு தன்னுடைய ஜீவியத்திலே தான் வாழ்ந்த காலத்தில் கவனிங்க, அவன் உத்தமனாய் இருந்ததினால அவன் எத்தனை இழப்புகளை சந்திக்க வேண்டி வந்தது தெரியுமா? ஆனால் அவன் தன் உத்தமத்தை விட்டுவிடவில்லை, அந்த உத்தமத்தை, உண்மையை, தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையை விட்டுவிடவில்லை.
கவனிங்க, அவனை குறித்து முடிவிலே வேதம் சொல்லுகிறது, யோபு இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அவனுடைய உத்தமத்திற்காக நாம கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அன்பானவர்களே, இங்கே கவனியுங்கள், யோபு கவனிங்க, தன்னுடைய உத்தமத்தை விட்டு கொடுக்கவில்லை, தன்னுடைய நேர்மையை விட்டு கொடுக்கவில்லை, தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கவில்லை, தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கவில்லை. அங்கே தேவனுக்காக அவர் வாழ்ந்து காட்டினார். முடிவு என்ன தெரியுமா? முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிற தேவனுடைய செய்திக்கு ஒரு தலைப்பை இன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்றால், யோபுவின் உத்தமத்தை குறித்த 5 சாட்சிகளை குறித்து நாம் படிக்க போகிறோம். யோபுவின் உத்தமத்தை குறித்து 5 பேர் சாட்சி கொடுத்தார்கள். அதுபோல நமக்கும் சாட்சி கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஆமென். யோபை குறித்து 5 பேர் சாட்சி கொடுத்து மெச்சிக்கொண்டார்கள். ஆகவே அவனுடைய முடிவு ஆசீர்வாதம். பைபிளை படிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை, முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை சொல்லிட்டார். ஆனா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நேர்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், உண்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், மாய்மாலமாய் இருக்கக்கூடாது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, வெளியே அலங்காரம் உள்ளே அலங்கோலம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. எத்தனை பேர் ஆமா அப்படின்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இருப்பது ஒரு வாழ்க்கை. எப்படி இருந்தாலும் நாம இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மரணத்தின் வழியாக கடந்து போகத்தான் போகிறோம். அன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். சரிங்களா? ஆமென். நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். ஓகேவா? இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாயிருங்கள், உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு பிரசங்கத்தில் கவனிங்க மார்க் போடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக இதை பேசி இருக்கிறார், நான் மாற விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், நான் என் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அந்த ஒப்பு கொடுத்தலில் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். ஆகவே யோபுவின் உத்தமத்தை குறித்து 5 சாட்சிகள். முதல் சாட்சி பரிசுத்த ஆவியானவர். யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். போதும். இப்பொழுது கவனிங்க, இப்போது விற்குதா விற்கல எனக்கு தெரியாது, கிரைம் நாவல் அப்படின்லாம் விற்குது. கிரைம் நாவல் அப்படின்னு விற்குது, தெரியுங்களா உங்களுக்கு? நாவல் புஸ்தகங்கள்லாம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு கதை இல்லையா? அப்ப அந்த கதையினுடைய எழுத்தாளர் ஒருத்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஒரு கிரைம் நாவல் வச்சுங்க. அந்த கிரைம் நாவலுக்கு பேர் போனவர் அந்த நாட்களில், இப்பெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது, ராஜேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அப்ப அந்த கதையை எல்லாம் படிச்சுட்டு கவனிங்க, கதை சூப்பரா இருந்தா யாரை தெரியுமா பாராட்டுவாங்க? அதனுடைய ஆசிரியரை, அதனுடைய எழுத்தாளரை. ஏன்னா அவர் தான் அந்த கற்பனையில அந்த கதையை உருவாக்கினார். அதுபோல வேதாகமத்தின் எழுத்தாளர் யார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அப்போ இந்த வேத புஸ்தகத்தின் ஆசிரியர் யார் என்றால், எழுத்தாளர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர்.
எப்படிங்க சொல்றீங்க? வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம், கவனிக்கணும் அன்பானவர்களே, வேத வாக்கியங்கள் எல்லாம், இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்ப கையை தட்டுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. எத்தனை பேர் இப்ப ஒத்துக்கிறீங்க? பைபிள் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினால். அப்படின்னா பரிசுத்த ஆவியினால். அப்ப தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ இங்கே யோபை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது வேதத்தின் ஆசிரியர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்ப இதை சொன்னது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்களையும் என்னையும் குறித்து சாட்சியாய் நிறுத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். சரிங்களா? இப்பொழுது இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு உயிரை கொடுப்போம், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி ரொம்ப பீத்திக்கிறாங்க. ஆனால் அந்த பேதுரு ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி, ஆண்டவரே வாழ்விலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் என்ன பண்ண போகிற? மறுதளிக்க போகிற. ஆண்டவரே, நான் செத்தாலும் சாவின்னு தவிர உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் வாய் ஜம்பம் பேசுகிறாரு. வாய் சொல்லில் வீரநடி. அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. வாய் பேசும். ப்ராப்ளம் பிரச்சனைகள் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க? டாட்டா பாய் பாய் வரன்ட்டு கைண்டிக்குவாங்க. அது மாதிரி தான் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சிறை பிடித்த பொழுது கூட இருந்த எல்லா அந்த சீஷர்களும் சிதறந்து ஓடி போனார்கள். இந்த ஜம்பமா வாய் ஜம்பம் வாய் சவடால் விட்டான் பார்த்தீங்களா பேதுரு? அவனை கேட்கும் பொழுது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணியும் தொடங்கினான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அவன் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணானா. யாருங்க? பேதுரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பின உடனே அவன் எழுந்து நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்தார், அதற்கு நாங்களே சாட்சிகள் அப்படின்னு சொல்லி தைரியமா பேச ஆரம்பித்தார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அந்த மனுஷனை சாட்சியாக வாழ வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:8 நம்ம படிக்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமா, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை எனக்காக சாட்சியாக வாழ வைப்பார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற என் அன்பு சகோதரிய நெஞ்சில கையை வச்சு சொல்லு. பரிசுத்த ஆவியான உனக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? பரிசுத்த ஆவியான உனக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? இங்க ஆவியில நிரம்புறோம், அந்நிய வாசிகளை பேசுறோம், வெளியே போனா கெட்ட வார்த்தை பேசுறோம், வெளியே போனா கவனிங்க 2 விதமான வேஷத்துல நடந்து கொள்ளுகிறோம். புரியுதுங்களா? ஆமென். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வர முடியுமா? யோசித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியானவர், கொஞ்ச நேரம் அசுத்த ஆவி, இப்படி ஒரு உடம்புல ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கிற எனக்குள்ள வெளியே போனா பொச்சிருப்பு, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பொல்லாத சிந்தனைகள், காம வெறி, வேசித்தனங்கள், கபடு, கள்ளத்தனம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட குணமும் இருக்குமானால் நான் யார் தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, நான் மாய்மாலம் பண்ணுகிறவன். ஆனா இங்கே கவனிங்க,
ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனுஷனாகிய மோசே தான் எழுதுகிறான். ஆனா உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லுகிறார். ஊத் தேசத்திலே இருக்கிற யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, 1 யோவான் 5:6 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆவியானவர், படிங்க கடைசி பகுதி, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி. ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். மாத்திரமல்ல, கவனிங்க, 1 யோவான் 5:7 சொல்லுகிறது, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் கண்காணிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது சாட்சி தேவனாகிய கர்த்தர். இரண்டாவது சாட்சி தேவனாகிய கர்த்தர். வாசிக்கலாம், யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. கவனிக்கணும் நீங்க வசனத்தை. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இரண்டாவது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் இவர்களே. இங்க தேவனாகிய கர்த்தரும் சாட்சி கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தரும் சாட்சி கொடுக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். மோசே குறித்து சொல்லும் பொழுது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவன் என் தாசன் என்று சொல்லி இருக்கிறார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் ரகசியங்களை மறைப்பேனோ என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, என்னாகும் 32:11 என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் தவிர வேறொருவரும் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று அங்கே காலேபையும் யோசுவாவையும் குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். தாவீதை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். அதே போல நம்மையும் பார்த்து தேவன் என் உத்தமனே, என் உத்தமே என்று சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே தாளந்துகளை குறித்த ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுவார். ஒரு மனிதனிடத்தில் 5 தாளந்தை கொடுக்கிறார். வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க. ஒரு மனிதனிடத்தில் 5 தாளந்து, இன்னொரு மனிதனிடத்தில் 2 தாளந்து, இன்னொரு மனிதனிடத்தில் 1 தாளந்தை கொடுத்து அவர் தூர தேசமாய் போய்விட்டார். அவன் திறமைக்கு தக்கதாக தாளந்தை கொடுக்கிறார். தூர தேசமாய் போய்விட்டார். போயிட்டு வெகுகாலம் ஆன பின்பு எஜமான் வந்து தாளந்தை கொடுத்தவனை கேட்கிறார். 5 தாளந்தை கொடுத்தவனை கேட்கிறார், எப்பா 5 தாளந்தை கொடுத்தேனே எங்க அப்படின்னு. இந்த 5 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த 5 தாளந்தை கொண்டு சம்பாதித்து 10 ஆக்குறான். 10 தாளந்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். மறுமையில் நம்ம 2 சாட்சி தான் வாங்க போறோம். ஒன்னு, உண்மையும் உத்தமம் உடைய என் மகனை என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, இல்லையா அக்கிரம செய்காரனை என்னை விட்டு அகன்று போ. இது தேவன் கொடுக்க போகிற ஒரு சாட்சி.
2 தாலந்து வாங்கணும். 2 தாலந்து வாங்கின அவனும் சொல்றான், ஆண்டவரே 2 தாலந்து கொடுத்தீங்க, அதை வச்சு நான் சம்பாதிச்சு இன்னும் 2 வச்சிருக்கிறேன், 4 இந்தாங்கன்னு. நல்லது, உண்மை உத்தமம் உடைய ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஆனா 1 தாலந்தை வாங்கின அந்த மனுஷனை பார்த்து கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், படிமாத 1 தாலந்தை வாங்கினவன் வந்து 1 தாலந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், இவன் சொல்றான் பாருங்க, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். எஜமானனுக்கே பேர் வைக்கலாம் பாருங்க, கடினமுள்ள மனுஷன். நாம தாந்தோண்டித்தனமா வாழ்ந்து கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இந்த ஆண்டவருக்கு கண் இருக்குதா? இந்த ஆண்டவர் எங்கன்னா என்னை பார்க்குறாரா, என்னை கவனிக்கிறாரா? நான் பதம் குலைஞ்ச வாழ்க்கை வாழ்றேனே, இந்த ஆண்டவருக்கு கூட என் மேலே இறக்கம் இல்லையே அப்படின்னு கடினமான சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம். இங்க சொல்றான், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமைகள், தாளந்துகள் எதுவோ ஸ்தோத்திரம், முறிக்கெல்லாம் போயிடக்கூடாது. உபத்திரம் வரும் தான், அவமானம் வரும் தான், காரி முய்வாங்க தான், அசிங்கமாக பேசுவாங்க தான். ஆனாலும் என் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், என் ஆண்டவருக்காக நான் பயன்படுவேன். ஆமென். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் அனுபவிக்காத சித்திரவதையா? ஆனாலும் அந்த போத்திபாரின் வீட்டிலே போத்திபார் சொல்றான், இவன் கும்புற கடவுள் இவனோடு கூட இருக்கிறார். சாட்சி சொன்னானா இல்லையா? அன்பானவர்களே, சோத்திரம். உன்னை என்னையும் குறித்து கடவுள் பெருமிதம் அடைய வேண்டும். யோபை குறித்து பெருமிதம் அடைந்தார். அவன் உத்தமன், அவன் சன்மார்கன், அவன் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழுகிறவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அதுபோல உங்களுக்காக எனக்காக கர்த்தர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். நல்லது. உண்மையும் உத்தமுடைய பிள்ளையே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 3வது சாட்சி, சாத்தான் கொடுக்கும் சாட்சி. 3வது சாட்சி, சாத்தான் கொடுக்கும் சாட்சி. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு சாத்தான், கவனிக்கணும், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், ஒன்றுமில்லாமலா உமக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்கே சாத்தானை சும்மா வாங்க, அவன் உத்தமனா வாழறான், உண்மையா வாழறான். ஆனா அதை ஒத்துக்கிறானா இல்லையாங்க? முதல்ல அவன் சும்மா வாங்க, அவன் உத்தமனா வாழறான், சும்மாவா பயந்து உமக்கு அஞ்சு நடந்து கொள்றான்? நீங்க ஆசீர்வதிக்கிறதுனால, நீங்க அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாப்பதினால, நீங்க மாத்திரம் உங்க கையை எடுங்க பார்க்கலாம், அவன் உங்களை மறுதளிச்சுட்டு ஓடிவிடுவான். உங்களை அவன் சபிச்சு வாழுவான், உங்களை நிந்திச்சு வாழுவான்.
இப்ப பாருங்க, அவனை என்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், இல்ல, அவன் உத்தமன். யோபுக்காக வைராக்கியமாய் கர்த்தர் வாதாடுகிறார். அவன் அரைகுறையா அங்க ஒத்துக்கின்னு இருந்தாலும், சும்மா ஒன்னும் இல்லை ஆண்டவரே, ஒத்துக்கின, ஆனா அரைகுறையா ஒத்துக்கல. ஆனா எப்ப அவனுக்கும் செருப்ப லட்சம் மாதிரி ஆயிருக்கும் தெரியுமா? ஒரு வார்த்தையை படிப்போம், கவனிங்க. அங்க 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும், கவனிக்கணும், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, அண்டர்லைன் பண்ணுங்க, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்ப பிசாசுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் கிட்ட நம்ம வாதாடணும். சும்மாவா ஆண்டவரே, இந்த யோபு உத்தமமாய் நடக்கிறான், அவனை ஆசீர்வதிக்கிறீர், அவனை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், உங்க கையை எடுங்க, நான் அவனை போய் அடின்னு அடிக்கிறேன் பாருங்க. அடிச்சான், சொத்துக்கள் பறிபோனது, பிள்ளைகள் செத்தார்கள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள், கொடிய பருக்கள். அந்த சூழ்நிலையில தான் அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்ப எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கரங்களை தட்டி யோபுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். யோபுக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட சிந்தைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கும் இருப்பதாக. அப்படின்னா அந்த உத்தமம், அந்த வைராக்கியம், கஷ்டமான பாதையில் போகும்போது கூட நம்முடைய பரிசுத்தத்தை விட்டுடக்கூடாது. ஆமாம், இது வரைக்கும் இயேசுக்காக வைராக்கியம் வாழ்ந்துன்னா பிரயோஜனம், போ, நான் என் இஷ்டத்துக்கு ஓட போகிறேன் இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என் ஆண்டவர் தான் எனக்கு உயிர். இந்த சொத்துலாம் ஏமாத்திரம். அவன் சொல்றான், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுன்னு புரிஞ்சு போய்தான். கவனிங்க, அவனுக்கு கவனிங்க, ஏகப்பட்ட சொத்துக்கள் பிள்ளைகள் இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் என்கிற அந்த நிச்சயம். வரும்போதும் ஒன்றத்தையும் கொண்டு வரவும் இல்லை, போகும்போதும் நான் ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க, பிசாசு சிந்தனை எப்படி இருக்கும்? உண்மையாகவே இவன் உத்தமன் தான். விலைக்கு ஓட்டனா இல்லையா? விலைக்கு ஓட்டனா இல்லையா? யோபு பிசாசின் மூஞ்சில கரிய பூசினதற்காக யோபுக்காய் கரங்களை தட்டுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் கவனிங்க, தன் வாயால கூட தேவனை குறை சொல்லணும்னு அவன் மூஞ்சி அப்படியே தொங்கி போயிருக்கணும் இல்லையா? ஆண்டவர் இப்போ அப்படியே நிமிர்ந்து நின்று, பார்த்தியாடா அந்த பேச்சு பேச, இப்போ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறான் ஆண்டவரே, ஒத்துக்கிறான் ஆண்டவரே. உங்க யோபு அவன் தரமானவன், அவன் சாட்சி உள்ளவன், அவன் உத்தமன். நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு, உங்க பாதுகாப்புக்கு அஞ்சிலாம் அவன் உத்தமனா வாழல, அவன் உங்களை உயிரா நினைக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே, நாம கூட இந்த உலகத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நாம கூட ஒரு காலத்தில் அலங்கோலமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தமான இறைவனை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம், மறுபடியும் உலகத்துக்குள்ள போறோம். உலகத்துக்குள்ள போனாலும் உலகம் நமக்குள்ள ஒட்டக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாமரை இலை தண்ணீருக்குள் இருந்தாலும் அந்த தண்ணி தாமரை இலையில் ஒட்டாமல் எப்படி இருக்கிறதோ அது போல உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் அந்த காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. நமக்குள் இருக்கிற இயேசு தான் உலகத்தை மறுரூபமாக்க வேண்டும். அப்படி நாம் வாழ வேண்டும். ஆமென். அவனுக்கு நமக்கு ஒரு சம்பந்தமா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நான் இனி உங்களிடத்தில் அதிகம் பேச போவது இல்லை, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 14:30 கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். அதுபோல சாத்தான நம்மை நோக்கும் பொழுது அவனுடைய சரக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அவனுடைய சரக்குன்னா
நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிற பொல்லாத சிந்தனைகள், காய்மகாரங்கள், வெறுப்புணர்ச்சிகள், மன்னியாமை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆமென். கபடு, உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேசுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. நான் தேவனுக்குரியவன். அல்லேலூயா. என்னை பார்த்தா பேய் அலறணும், இவன் தேவனுடைய பரிசுத்தவான். இயேசுவை பார்த்து அலர்ச்சிங்களா இல்லையா? பவுலை பார்த்து பிசாசு சொல்லுதுங்களா இல்லையா? இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சாட்சி சொல்லுதுங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். பேயும் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும். அப்படின்னா நம்முடைய பரிசுத்தமே, நம்முடைய சாட்சியே சாத்தானை அடிக்கிற சவுக்கடியாய் மாற வேண்டும். ஆமென். அப்போ சாத்தான் சொல்லுகிற சாட்சி. நான்காவது யோபுவின் மனசாட்சி. யோபுவின் மனசாட்சி. யோபு புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். இன்னொரு வசனமும் அடிஷனலா நாம வாசிக்கலாம். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும், இங்கேயும் சொல்றேன் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். அவருக்கு முன்பாக என் வழியை உத்தமமாய் நான் காத்துக்கொள்வேன். கவனிங்க, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கவனிங்க, அவன் சொல்றான், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று அவனுடைய மனமே சாட்சி கொடுக்கிறது. ஆமென். அந்த உள்ளத்தில் இப்படி அவன் நினைக்கிறபடினால நான் உண்மையா ஓடுகிறேன், தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் மனம் சொல்லுது. கவனிங்க, அந்த மனம் சொல்றதான் வாயில அறிக்கை பண்ணுகிறான். நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபுவின் மனசாட்சி உள்ள சொல்லுது, அவர் என்னை சோதிக்கிறார். அவர் என்னை சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் என் நம்பிக்கையாய் இருக்கும். யோபு தன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே, கவனிங்க, இவ்விதமாய் அவன் சொல்லுகிறான். அவன் மனசாட்சியே சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை உத்தமன் என்று சொல்லுமா? நம்முடைய மனசாட்சி நம்மை உத்தமன் என்று சொல்லுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கிறது? கவனிங்க, நமக்குலாம் ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு வச்சிருக்கிறார். இந்த மனசாட்சி எதில் இருக்குதுன்னா ஆவியில் இருக்கிறது. அந்த மனசாட்சியில் தான் கவனிங்க ஆண்டவர் பேசுகிறவர். அங்கே உள் உணர்வில் பேசுவார், அங்கே தான் ஐக்கியம் கொள்ளுவார். அப்போ அந்த மனசாட்சி நமக்குள்ளே பேசும். சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டா கவனிங்க அப்படியே இதயம் இந்த மனசாட்சி அடிக்கும். இப்போ பேங்க்லாம் அலாரம் வச்சுருப்பாங்க. திருட எவனா நுழைஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக எதனா அதை தட்டிட்டா போதும், அதை அழுத்திட்டா போதும், அலாரம் வாயிங் 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 வாயின்னு அடிக்குமா அடிக்காதா? அது மாதிரி கவனிங்க, நம்ம அறியாமல் சில தவறுகள், சில தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டா இங்கே என்ன ஆகும்? அடிக்கும். அது மாதிரி அடிக்குதா? அதெல்லாம் எனக்கு அடிக்கவே இல்லையா பாஸ்டர், நல்லா தானே இருக்குது. மனசாட்சி செத்து போச்சு. மனசாட்சி செத்து போச்சு. 10 கட்டளைகள் சொல்லுகிறது, பொய் சொல்லாதிருப்பாயாக. அதை நல்லா கேட்டோம், படித்தோம், பொய் பேசுகிறோம். அப்போ என்ன ஆகுது? மனசாட்சி என்ன ஆகுதுங்க? செத்து போகுது. இச்சியாதிருப்பாயாக, கட்டளை படிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் உலகத்தின் காரியங்களை இச்சிக்கிறோம். கவனிங்க, பைபிள் ஒரு இடத்துல படிக்கிறோம், நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால்
நம்முடைய இருதயத்தை பார்க்கலாம், நம்முடைய மனசாட்சியை பார்க்கலாம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். சகலத்தையும் அறிந்து. ஆமா, 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க அன்பானவல்ல, உங்க உள்ளம் வேண்டாம், இது உனக்கு தகுதி இல்லை, இதை செய்யாத, இது தப்பு, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும்போது உள்ள டப் டப் டப்னு அடிச்சுக்குதா, பதட்டம் வருதா, உள்ள ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். நமக்கு இது தகுதி கிடையாது, இதுக்கு நம்ம செய்யக்கூடாது, ஓடியாந்துடலாம், நமக்கு வேண்டாம், அப்படிதான் அடிச்சுக்கிச்சு யோசேப்புக்கு. யாரும் இல்லாத சூழ்நிலையில் அந்த போத்திபாருடைய மனைவி தவறு செய்ய வலுக்கட்டமே துணியை பிடிச்சி இழுக்கும் பொழுது அந்த யோசேப்பு துணியை அவகிட்டயே விட்டுட்டு ஓடியாந்துடுறான். அவன் மனசாட்சி அடிச்சுக்குது, ஐயோ என் ஆண்டவருக்கு விரோதமான இப்படிப்பட்ட பொல்லாப்பை நான் செய்வது எப்படி? ஆமென். இன்றைக்கும் நம்முடைய மனசாட்சி பேச அன்பானவர்களே. ஆனால் மனசாட்சியை கம்னு கடை எழுந்து ஜெபம் பண்ணணும், தூங்க பைபிள் படிக்கணும், கம்னு பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆண்டவருக்குரியதை கொடுத்துட்டியா பரவாயில்ல, என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். உள்ளவனை பேச மாறுங்க. மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவின்படி நடந்தால் பிழைப்பீர்கள். தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நம்ம குழந்தைங்க கிடையாது, வளர்ந்துட்டோம், சரிங்களா? சத்தியத்தில் நல்லா ஓரளவுக்கு அறிஞ்சிருக்கிறோம். அறிஞ்ச சத்தியத்தில் உண்மையும் உத்தமமாய் ஓடும் பொழுது நம்முடைய மனசாட்சியை நீ உத்தமன்னு சாட்சி கொடுக்கும், நம்முடைய மனசாட்சியை சாட்சி கொடுக்கும். ஆகவே யோபுவின் மனசாட்சி அவனை உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறது. கடைசியாக 5வது சாட்சி யோபுவின் மனைவி கொடுக்கிற சாட்சி. யோபுவின் மனைவி கொடுக்கிற சாட்சி. யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் கவனிக்கணும். சாட்சி கொடுக்கிறப்பார், இன்னும் இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, சொத்துக்கள் பறி போனது, உங்க உச்சந்தளத்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு வந்துருச்சு, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, உம்முடைய உத்தமத்தில் வைராக்கியமாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து சொல்லி தரா பாருங்க ஆலோசனை. மனைவி, நல்ல மனைவி, இப்படிப்பட்ட மனைவிங்க தான் இருக்கணும், உருப்படும் அந்த குடும்பம். அல்லேலூயா. மனைவி கவனிங்க, இப்படிப்பட்ட மனைவிங்க இருந்தால் சூப்பராக அந்த குடும்பம் உருப்படும். புருஷன் தவறிட்டா கூட உடனே ஹெல்ப் பண்ணணும். சரி விடுங்க, நானும் ஒழுங்கினமாக நடந்து கொண்டேன், ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகிறவள் தான் நல்ல மனைவி, ஒப்புரவாகிறவன் தான் நல்ல கணவன். அல்லேலூயா. அதை விட்டுட்டு என் வீட்டுக்காரன் இப்படி பண்ணுறான், என் வீட்டுக்காரன் அப்படி பண்ணுறான், ரகசியத்தெல்லாம் இன்னைக்கு போட்டு உடைக்கிறவளாய் மனைவி இருக்கக்கூடாது. உன்னை நம்பி தானே சொந்த ரகசியத்தெல்லாம் சொல்கிறான், அப்படி தானே? இப்போ என் மனைவியினுடைய பலவீனத்தை என்னை நம்பி சொல்கிறேன்னா, நான் இன்னொரு ஆளுக்கிட்ட என் பொண்டாட்டி தெரியுமா, அவளுக்கு இந்த வீக்னஸ் இருக்குதுன்னா என்ன தான் செருப்பால் அடிக்கணும். என்ன சொல்கிறீங்க? கணவன் மனைவிக்குடைய ரகசியத்தை 3வது நபருக்கு சொல்லலாமா? இன்னைக்கு சொல்கிறதுனால தான் ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது. ஆமென். ஆகவே உங்கள் பொண்டாட்டிகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு அனுப்பிடுவாங்க. புருஷர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், மனைவிகளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகிறவர்கள், புரியுதுங்களா? அங்க கணவன் ஒரு நூலாய், மனைவி ஒரு நூலாய், இயேசுநாதர் ஒரு நூலாக இருந்தால் தான் அந்த குடும்பம் உருப்படும். அல்லேலூயா. குடும்பம் ஒரு குட்டி பரலோகம். அங்க நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, இந்த போட்டி பொறாமலாம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவியும் கவனிங்க ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, ஒரே சரீரமாக தானே இருந்த. நல்லா சம்பாதிச்சு போடும்போதெல்லாம் நல்லா மூக்க பிடிக்க துண்ணியா? உங்களை கேட்கல, யோபியின் பொண்டாட்டியை சொல்கிறேன். நல்லா துண்ணல்ல, வக்கனையா தின்னல்ல, உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சிருந்தார்ல. ஏதோ போதா காலம் அவருக்கு சோதனை, ஏதோ போதா காலம் அவருக்கு பிரச்சனை, ஏதோ கஷ்டம் வந்துருச்சு, ஆறுதல் சொல்லலாம். மூஞ்சாப்பாரு குரங்கு. உங்களை சொல்லலாமா? அந்த அம்மாவை மைண்டில் கொண்டு வச்சு திட்டுறேன் நான். ஆறுதலாக சொல்லியிருக்கணும்ல. ஏங்க தைரியமாக இருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, இறந்த எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம்.
அங்க கல்யாணத்துல வாக்கு கொடுக்கிறல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும். மரணம் நம்மை, நான் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். எங்க போச்சு அந்த வார்த்தை? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கவனிங்க, புருஷனும் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். நான் அடிக்கடி இப்ப கூட சொல்றேங்க, ஆவதும் என்னால அழிவதும் என்னால. ஒரு பொம்பளை நினைச்சா குடும்பத்தை ஆக்க முடியும், அழிக்க முடியும். அழிச்சது அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஏவாள் தான். அம்மா வெளியே போய் எனக்கு காண்டா திட்டுறாதீங்க, சொல்றது உண்மை. என்ன சொல்ல வரேன்னா, மனைவிகள் தான் குடும்பத்தை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. சம்பாதிச்சு கொடுக்கிற வேலை யாருடைய வேலை? கணவனுடைய பொறுப்பு. ஆனா அதை நிர்வகிக்கிற வேலை யாருடைய வேலை? மனைவியுடைய வேலை. ஒரு கவனிங்க, தேவனை அறியாதவனே சொல்றான், கவனிங்க, பொண்டாட்டியை குறித்து பெருமை பாராட்டுறான். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணம் என் மனைவி. அது போல எத்தனை கணவன்மார்கள் மனைவி குறித்து சாட்சி கொடுக்க முடியும்? ஒரு கலெக்டரான பெண்மணி, நான் இன்னைக்கு கலெக்டர் ஆனா என் புருஷன், என் புருஷன் ஆட்டோ ஓட்டி 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 என்னை கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு இன்னைக்கு கலெக்டர் ஆக்கி இருக்கிறாரு. படிச்சுக்கிறீங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தினமலர் பேப்பரில் படிச்சிருக்கிறேன். அவர் சொல்ற, அந்த அம்மா சொல்லுது, எங்க அப்பா அம்மா கூட முக்கியம் கிடையாது, எனக்கு என்னுடைய புருஷன் அவர் தான் என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கினார். என்னை கலெக்டருக்கு படிக்க வச்சு இன்னைக்கு இந்த போஸ்டிங் வருதுன்னா யாருக்கு பெருமைன்னா என் கணவருக்கு தான் பெருமை. நான் கலெக்டர் ஆனதில் அவருக்கு தான் முழு பங்கு. இப்படி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இப்படி சொல்ல முடியுமா? ஆமென். இங்கே என்ன பண்ணுதுங்கன்னா, ஃபோனில் எடுத்துக்குதுங்க. ஃபோனு கல்யாணம் பண்ண உடனே 3 நாள் தான், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் அப்படின்வாங்க. அது கூட கிடையாது. 3 நாளில் ஃபோனு. அம்மா ஒரு டைப் பார்க்குறோம்மா அந்த ஆள், உடனே ஃபோன் அடிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களாம் ஃபோனில் சொல்கிறது. உருப்படமா அந்த குடும்பம். ஸ்தோத்திரம். சீயோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உண்மையில பிரியமா இருப்பார். வசனம் இருக்குதா இல்லையாம்மா? ஆமென். புருஷன் தான் தலை. கல்லானாலும் கணவன் தான், ஃபுல்லானாலும் புருஷன் தான். ஆமா, எங்க கூட வாங்க, காமிக்கிறேன் பாருங்க. அப்படி ஃபுல்லான புருஷன் கட்டியே பாருங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புகிற எத்தனை பெண் பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பெண் பிள்ளைகள் கிராமத்தில் இருக்கிறாங்க. ஆமென். அட்ஜஸ்ட் பண்ணாதாங்க குடும்பத்தை கட்ட முடியும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? 2 பேருமே விட்டு கொடுக்கலாம், அந்த குடும்பம் எப்படிங்க உருப்படும்? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த குழந்தைங்களாம் இருக்குது இல்லையா, அந்த குழந்தைங்க நாளடைவில் அதுங்களும் பார்த்து 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 ஓடி போகிற பொம்பளை பசங்களாம் கொஞ்சம் பாருங்க, பேக்ரவுண்டு அப்பா அம்மா சரியாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது ஏற்றுக்கிறீங்களா? பெரும்பாலும் 100க்கு 90% பிள்ளைங்க ஓடிடுறாங்களே, அந்த பெண் பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவை பாருங்க, அங்கே அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு, தாய் அந்த பொண்ணை மானாவரியாக கேலி கேட்டுக்கின்னு, கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு, அசிங்கமாக பேசிக்கின்னு, அது முடிவெடுக்கும். இப்படியே இருந்தா என் அம்மா காரி என்னை திட்டிக்கினே இருக்கிறா பாரு, எவனோ ஒருத்தன் எவனோ நரிக்குறவங்க கச்சா கூட ஓடிப்பிடுவேன் சொல்லுவாங்களா இல்லையா? வெறுப்பு. ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து பொண்ணுக்கிட்ட பாசத்தை கொட்டி பாருங்க, ஐயோ எங்கள் அப்பா அம்மா விட இன்னைக்கு வந்தவங்க முக்கியம் கிடையாது அப்படின்னு ஓட மாட்டாங்க. வந்து சொல்லுவாங்க, அப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை இவனை விரும்புகிறேன்பா, பிடிச்சிருந்தா கட்டி வைங்க, இல்லைன்னா விட்டுடுறேன் நான். அது மாதிரிலாம் என்னாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இங்கே எவ்வளோ நல்ல சூப்பர் மனைவி. யோபின் மனைவிக்காக கையை தட்டலாமா? இல்லை, அவங்க தானே அவங்க தான் அங்கே கூட நின்று இருக்கணும். அவங்க தான் ஆறுதலை சொல்லியிருக்கணும். ஏங்க நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் அழாதீங்க, கட்டி பிடிச்சி, அந்த புண்ணு இருந்தால் கூட பரவாயில்லை, கட்டி பிடிச்சி நீங்கள் அழாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நம்ம அப்பா கைவிடவே மாட்டார்னு அப்படி சொல்லியிருந்தார்னா சூப்பருங்க. ஆனால் அவன் சொல்கிறா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கையை தட்டி யோபுக்காக மனைவி ஆலோசனை கொடுத்து
செத்துப்போ, இந்த வேதனையில் நீ உயிரோடு இருப்பதை பார்க்கலாம் தேவனை தூசித்து சாவுன்னு ஐடியா சொன்னாலும் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். இப்படிப்பட்ட பைத்தியங்களாம் பொண்டாட்டிங்களா இருந்தா எப்படி வாழ முடியும் யோபு மாதிரி? ஆமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டத்தில் தாங்க தோல் கொடுக்கணும் பொண்டாட்டிங்க. பார்த்துக்கலாம் விடுங்க, போனா போட்டோம் போக விடுங்க. அதை விட்டுட்டு குத்தி குத்தி காட்டுறது எல்லாம் உன்னால தான். அப்பயே சொன்னேன், நீ கேட்டுக்கல. நீ எங்கே நீ இப்போ நீ பொண்டாட்டி பேச்சையா கேட்குற? நீ பொண்டாட்டி பேச்சையா கேட்குற? குத்திக்கினே இருந்தால் என்ன பண்ணுறது? இப்படி குத்திக்கினே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது இல்லாமல் அங்கேருந்து வர ஃபோன் வரும். யார் அங்கே அம்மா சொல்லி கொடுக்குதோ சொல்லி கொடுக்கல தெரியல. என்ன பண்ணுறது அந்த ஆள்? விடாத குத்திக்கினாரு எப்படியாவது சொல்லிக்கினாரு. முந்தாளில் முடிச்சுக்கோ. முந்தாளில் எப்படி முடிச்சிக்க முடியும்? ஆமேன். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கவனிங்க, ஸ்தோத்திரம். இந்த மாதிரி மனைவிலாம் இருந்தால் பரிசுத்த ஜீவியத்தில் ஜொலிக்க முடியாது. பரிசுத்த ஜீவியத்தில் ஒரு 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 ஆக்டர் சொல்கிறாரு, முட்டாள்களா மடையன்களா, என் மனைவி நேல் சக்தி இல்லைடா நிஜ சக்தின்றாரு. இதை கேட்டிருந்தீங்களா யாருன்னு உங்களுக்கு தெரியும். என் மனைவி நேல் சக்தி இல்லைடா நிஜ சக்தின்னு விஜயகாந்த் சொல்கிறாப்பல அவங்க பொண்டாட்டியை குறித்து. ஆமேன். ஒரு உலகத்தை அப்படி சாட்சி சொல்லும் பொழுது நான் என் பொண்டாட்டி குறித்து சாட்சி சொல்லணும், என் பொண்டாட்டி என்னை குறித்து சாட்சி சொல்லணும். என் பிள்ளைகள், என் அப்பா சூப்பர், எங்கள் அப்பா திட்டுத்தனம் பண்ண மாட்டான், எங்கள் அப்பா மேடைக்கு ஒரு பேச்சு, வீட்டுக்கு வந்தால் ஒரு போக்கிரி வாழ்க்கை, இப்படி இல்லை, அவர் உண்மையாக வாழ்கிறாரு. பிள்ளைகள் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமேன் ஆமேன். இங்கே கெட்ட வார்த்தை ரெண்டும் பேசிக்கும். அதை பார்க்குற 2 வயசு குழந்தை கெட்ட வார்த்தை பேசும். ஐயோ எவ்வளோ அழகாக பேசுது பாரா, தூக்கி கொஞ்சுது. அது மூதேவி. உங்களை இல்லைம்மா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன். அது ரட்சிக்கப்படாத குடும்பம். குழந்தைங்க இருக்க கெட்ட வார்த்தை பேசுகிற நீ. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த பெண்மணி கவனிங்க, அவனுடைய உத்தமத்தை என்ன பண்ற, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்க போகிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம வாழுகிற குடும்பம், அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் சாட்சி வாங்கணும், சாட்சி வாங்கணும். அதெல்லாம் முடியாது பாஸ்டர். அப்பன்னா வேலைக்கு ஆகாது. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால், காணாத தேவனிடத்தில் எப்படி, காண்கிற மாமியார்கிட்ட அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? காண்கிற நாத்தனாரிடத்தில் அன்பு கூறாவிட்டால், காண்கிற மச்சன பிள்ளைகிட்ட அன்பு கூறாவிட்டால், காண்கிற மாமி கிட்ட அன்பு கூறாவிட்டால், காண்கிற மாமா கிட்ட அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படிங்க கூற முடியும்? அப்போ பொய்யா தான் பேசுறேன்னு அர்த்தம். என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்கம்மா? ஆமாம். அங்கே பாருங்க, பொண்டாட்டி பயங்கரமாக சாட்சி கொடுக்குறா. இன்னுமா உத்தமாக இருக்க போகிறீங்க, பசாத செத்து போங்க. அப்போ பொண்டாட்டியே சாட்சி கொடுத்துட்டா, உத்தமமாக இருக்கிறார் என் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்கள், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். கவனிங்க, கடைசியாக நான் முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் அங்கே வாசிப்போம். சாமுவேல் அங்கே சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு, உங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும், இப்ப பாருங்க வயசாகி போச்சு, கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், என் பிள்ளைகள் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல், அண்டர்லைன் பண்ணுங்க, நான் என் சின்ன வயசுல இருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தேன். இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். தைரியமா மாத்தட்டி சொல்றாரு. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய
கழுதையை எடுத்துக்கொண்டேன். யாருடைய கழுதையெல்லாம் எடுத்துக்கொண்டேனா? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு, யார் கையில நான் லஞ்சம் வாங்கி கொண்டு கஞ்சாடையா இருந்தேன்? கஞ்சாடையா இருந்தேன்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு மக்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு ஜனங்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள். ஆமென். ராஜாவுக்கு முன்னாடியும் சரி, மக்களுக்கு முன்பாகவும் சரி, இந்த சாமுவேல் என்கிறவன் சின்ன வயசுலேருந்து நரமுடி வயசு வரைக்கும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. நம்ம இப்படி தப்பிச்சிடுவோம். யாருன்னா வந்து வசனத்தை சொல்லி காமிச்சா உனக்கு ஒன்றும் என் உத்தமத்தை காண்பிக்கணும்னு அவசியம் இல்லையா, ஏசப்பா அறிவார், இப்படி தப்பிச்சிடுவோம்ல சூப்பராக. என் அப்பா தெரியும், என் அப்பாவுக்கு தெரியும் என்னை பற்றி, எனக்கு அப்பா இருக்கிற பற்றி ஏசப்பா உனக்கு ஒன்றும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஏன் ஏசப்பா வித்தியாசமாக பேசுவோம் தெரியுமா? என் அப்பா பார்த்துக்கிறாரு, உனக்குலாம் தெரியாது, அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது, என் அப்பா என்னை பற்றி சாட்சி சொல்லுவார். இப்படி தான் தப்பிச்சுக்கிறோம். இல்லை, ஜனங்களை சாட்சி சொல்லணும். யார் சொல்லணும்? அப்பா சொல்லணும், சர்ச்சைக்கு போகிறான், என் புள்ள மாறிட்டான். அம்மா சொல்லணும், என் புள்ள முன்ன மாதிரி இல்லை, அவன் கடவுளுடைய பிள்ளையாக மாறிட்டான். பொண்டாட்டி சொல்லணும், என் வீட்டுக்கார் பரிசுத்தமானவர். புருஷன் சொல்லணும், என் பொண்டாட்டி ஐயோ புத்தி உள்ள ஸ்திரீ, நல்ல பொண்டாட்டிப்பா எனக்கு கொடுத்துருக்கிற பொண்டாட்டி. சரிங்களா? பிள்ளைங்களை குறித்து சொல்லணும், நான் எடுத்துருக்கிற எல்லா பிள்ளைங்களும் தங்கம், ஊரை சுத்தாதுங்க, ஏமாத்தாதுங்க, அப்படி சொல்லணும். ஆமாம். பிள்ளைங்க சொல்லணும் அப்பா அம்மா குறித்து, எங்கள் அப்பா அம்மா சாட்சி உள்ள தாய் தகப்பன் சொல்லுவாங்களா? இப்படி வாழ்ந்தா நிச்சயமாக அந்த உத்தமன் ஆசீர்வதிக்கப்படுவான். உத்தமன் கவனிங்க, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அவன் இங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மறுமையிலும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறவன், தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சந்தோஷத்தில் பங்கு பெற போகிறவன். கர்த்தர் சொல்லுவார், உண்மையும் உத்தமுடைய பிள்ளையே, ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல கவனிங்க, யோபை குறித்த உத்தமத்தை குறித்த படித்தோம். யோபை குறித்து 5 சாட்சிகள். 1 பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி, 2வது கர்த்தருடைய சாட்சி, 3வது சாத்தான் சாட்சி, 4வது மனசாட்சி, 5வது மனைவி கொடுக்கிற சாட்சி. இப்படி சாட்சியாய் வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவர் நாமத்தினாலே நாமும் இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை
வரை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை, கைவிடா காத்திடும் பரமனில். அப்படியே கையை உயர்த்தி